ஆமா, என்ன ஏன் நீங்க நம்புறீங்க? ஒன்றும் இல்லப்பா, மாமா ஒண்ணு பைக்ல இருக்காங்க. நான் வேணா உன்னை போயிட்டு அனுப்பிச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா கேட்ட போது என்ன பண்ண? எங்க மாமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொய்த்துக்கு நிறைய பேர் வராங்க, அவங்க எல்லாரையும் இந்த திறமை உனக்கு இருந்துச்சுன்னா நாங்க ஏதாவது உனக்கு ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்பதான் தோணுச்சு, சரி கொய்த்துக்கு நிறைய பேர் போறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி ஏன் இங்க இருந்து கொய்த்துக்கு அனுப்புற ஒரு கன்சல்டன்சி மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு நானே ஓனா ஒரு கன்சல்டன்சியோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் என்னையே உங்ககிட்ட பார்த்தேன். சின்ன வயசுல ஒரு பெருசு வந்துட்டு என்கிட்ட கேசு என்ன பண்ணுது, வேற செஞ்சு உழைக்கணும் இல்ல, நீங்க எப்படிதான் வந்து உழைக்க போதும். அப்பதான் நான் வந்துட்டு அதுக்கிட்ட கட்சிகளுக்கு தான் பழப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சொல்லிட்டேன். அப்படிதான் மத்தவங்க வந்துட்டு ஏற்கனவே நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, நீங்க அவங்கள்ட்ட சேர்த்து கஷ்டப்பட்டு அவங்க வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள புஷ் பண்ணும்போது அதே விஷயத்த நம்ம பண்ணாம அவங்க பிரச்சனையை தீர்த்து நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா ப்ரோட்டோபிளைட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ப்ரோட்டோபிளைட் மைண்ட் செட் உங்ககிட்ட இருந்ததுனாலதான் நீங்க எப்படியும் முன்னுக்கு வருவோம் நான் இந்த மைண்ட் செட்டை நான் உங்களுக்கு கீப் அப் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா.